அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்ற பா வகைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். யாப்பின் உறுப்புகள். யாப்பு அப்படிங்கிறது செய்யுள் எழுதுவதற்கான உறுப்புகள். செய்யுள் எழுதுவதற்கு நமக்கு முதல்ல தேவை எழுத்துக்கள். எழுத்துக்கள் சேரும் பொழுது நமக்கு அசைகள் கிடைக்கும். அசைகள் சேரும்போது நமக்கு சீர்கள் கிடைக்கும். ஒரு சீர்களுக்கு இடையில நமக்கு தலைகள் கிடைக்கும். தலைகள் எல்லாம் சரியாக அமையும் பொழுது நமக்கு அடிகள் கிடைக்கும். அடிகள் சரியாக அமைகிற பொழுது நமக்கு தொடைநயங்கள் கிடைக்கும். தொடைநயங்கள் அப்படிங்கிறது எதுகை, மோனை, ஏய்வு, முரண் இதெல்லாம் நம்ம தொடைநயங்கள் அப்படின்னு சொல்லலாம். எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அது குறில், நெடில், ஒற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அசையில நேரசை, நிறையசை அப்படின்னு 2 வகை அசைகள் நமக்கு இருக்கு. சீர்கள் பார்க்கும்போது ஓரசை சீராக இருக்கலாம். 2 அசைகள் சேர்ந்து ஈரசை சீராக இருக்கலாம். 3 அசைகள் சேர்ந்து மூவகை சீராக இருக்கலாம். 4 அசைச்சீர்கள் சேர்ந்து நாலசை சீர்கள் வரைக்கும் நமக்கு செய்யுள்ல இடம்பெறும். சீர்கள் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா சொற்களைத்தான் நம்ம சீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம செய்யுள்களை ஓசை கொண்டே அறியலாம். அதாவது செய்யுள் இன்னொரு பேரு தான் நம்ம பா அப்படின்னு சொல்றோம். பாக்களை அல்லது பாட்டுகளை, செய்யுளை ஓசை கொண்டே நம்ம அறியலாம். அந்த ஓசை நம்மளதுல பாத்தீங்கன்னா 4 வகைப்படும். என்னென்னு பாத்தீங்கன்னா செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. செப்பலோசை இடம்பெற்றிருந்ததுன்னா அதை நம்ம வெண்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அகவலோசை இருக்கு அப்படின்னா அது ஆசிரியப்பா. துள்ளலோசை இருக்கு அப்படின்னா அது கலிப்பா. தூங்கலோசை செய்யுள்ல இருக்கு அப்படின்னா அது வஞ்சிப்பா. நம்மளுடைய இலக்கணத்துல பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அப்ப வெண்பாவிற்குரிய ஓசை என்னன்னா செப்பலோசை, ஆசிரியப்பாவிற்குரியது அகவலோசை, கலிப்பாவிற்குரியது துள்ளலோசை, வஞ்சிப்பாவிற்குரியது தூங்கலோசை. யாப்போசைகளுக்கு தரும் பாவோசைகள் பற்றி யாப்பதிகாரம் அப்படிங்கிற நூலுல புலவர் குழந்தை அவர்கள் நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அத பார்க்கலாம். செப்பல் ஓசை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வர்றது செப்பல் ஓசை அப்படின்னு புலவர் குழந்தை சொல்லியிருக்காரு. அகவல் ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவர் பேசுறது இல்லைன்னா ஒருத்தர் சொற்பொழிவாற்றுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும் அந்த அகவல் ஓசை அப்படிங்கிறாரு. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கன்றுக்குட்டி துள்ளி குதித்து வர்றது மாதிரி இருக்கும். அதாவது தாழ்ந்து வரும், உயர்ந்து வரும். இப்படி மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்றாரு. கன்று துள்ளி குதிப்பது போல இருக்கும் அப்படிங்கிறாரு. தூங்கல் ஓசை அப்படிங்கிறது துள்ளலோசை இல்லாம தூங்கி வரும். அதாவது தாழ்ந்தே வரும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான விளக்கம் கொடுத்தவர் யாரு கேட்டா புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் அப்படிங்கிற நூலுல நமக்கான ஓசைகளை பத்தி தகவல் கூறியிருக்காரு. அடுத்ததா வெண்பாவின் வகைகள் பாத்தீங்கன்னா 5 வகையாக இருக்கு வெண்பா. அதாவது 2 அடிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு குறள் வெண்பா. 4 அடிகளை கொண்டது 4 அடிகள் கொண்டு 2வது அடியில இறுதி சீர் வந்து தனிச்சொல்லாக அமையும். அதாவது எப்படின்னா நம்ம சொல்லும்போது பார்க்கும்போது 2வது அடியில அதாவது 2வது லைன்ல 4வது ஒரு டேஷ் போட்டு ஒரு தனிச்சொல் கொடுத்திருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். அதுதான் நேரிசை வெண்பா. அடுத்தது 4 அடிகளை கொண்டு தனிச்சொல் இல்லாம வந்தது அப்படின்னா அது இன்னிசை வெண்பா. 4 அடிக்கு மேல் இருந்ததுன்னா அது பகரொடை வெண்பா. 3 அடிகள் மட்டும் இருக்குது அப்படின்னா அது சிந்தியல் வெண்பா. அப்ப குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகரொடை வெண்பா, சிந்தியல் வெண்பா. அது எத்தனை அடிகளை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். வெண்பாவிற்குரிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும் நம்ம வெண்பாவிற்குரிய எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம். அடுத்ததா ஆசிரியப்பா 4 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா ஆசிரியப்பா 4 வகைப்படும். இதற்கு உதாரணமாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை அப்படிங்கிற நூல்கள் எல்லாம் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இந்த ஆசிரியப்பா பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இலக்கண கட்டுக்கோப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த ஆசிரியப்பாவுல. அடுத்ததா வெண்பா, ஆசிரியப்பா 2ற்கும் உள்ள பொது இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். வெண்பாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஓசை வந்து செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். சீர்கள் பார்த்தோம் அப்படின்னா
ஈற்றடி முச்சீராகவும், அதாவது இறுதி அடி முச்சீராகவும் 3 சொற்கள் பெற்று வரும். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிகள் வந்து 4 சீர்களை பெற்று வரும். பெரும்பாலும் இயற்சீரும், வெஞ்சீர் மட்டுமே வரும். இயற்சீர் அப்படிங்கிறது அ மால முடியும், விலத்துல முடியும், விலத்துல முடியும். வெஞ்சீர் அப்படிங்கிறது காயில முடியும். அடுத்தது ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா, ஈரசைச் சீர் அதிகமா வரும். காய்ச்சீர் குறைவாக பயின்று வரும். ஈரசைச் சீரான மாச்சீரும், விளச்சீரும் அதிகமா வரும். காய்ச்சீர் வந்து குறைவாக வரும் அப்படிங்கிறாங்க. தலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா, இயற்சீர் வெண்டலையும், வெஞ்சீர் வெண்டலை மட்டும் தான் வரும். ஆனா ஆசிரியர் தலையில வந்து அ ஆசிரியர் தலை மிகுந்து வரும் ஆசிரியப்பாவுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலித்தலையும், வெண்தலையும், விரவியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடி பார்த்தீங்கன்னா 2 அடி முதல் 12 அடிகள் வரை அமையும். கலிவெண்பா பார்த்தீங்கன்னா 13 அடிகளுக்கு மேற்பட்டு வரும். ஆசிரியப்பால 3 அடி முதல் எழுதுபவருடைய மனநிலைக்கு ஏற்ப அமையும் அப்படிங்கிறாங்க. முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ ஈட்சி அதாவது ஈற்றுச்சீர் இருக்கு பார்த்தீங்களா? அது நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு வாய்ப்பாட்டுல முடியும். ஆசிரியப்பாவுல ஏகாரத்துல முடியறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வெண்பா, செப்பலோசை, ஈற்றடி முச்சீர், ஏனைய அடிகள் நாற்சீராக வரும். இயற்சீரும், வெஞ்சீரும் பயின்று வரும். தலை பார்த்தீங்கன்னா, எற்சீர் வெண்டலை, வெஞ்சீர் வெண்டலை பயின்று வரும். அடிகள் பார்த்தீங்கன்னா 2 டூ 12 அடிகள். கலிவெண்பா மட்டும் 13 அடிகளுக்கு மேற்பட்டு வரும். ஆ முடிவு எப்படி இருக்கு? ஈற்றுச்சீர் முடிவு எப்படி இருக்குன்னா, நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு முடியும். ஆசிரியப்பா எடுத்துக்கிட்டா, அகவலோசை, ஈரசைச்சீர் மிகுதியாக வரும். காய்ச்சீர் குறைவாக வரும். தலை பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆசிரியர் தலை அதிகமாக வரும். வெண்டலையும், கலித்தலையும் விரவி வரும். அடிகள் பார்த்தீங்கன்னா 3 அடி முதல் பாடுபவரின் எண்ணத்திற்கு ஏற்ப ஆசிரியப்பா அமையலாம். முடிவு எப்படி இருக்குன்னா, ஏகாரத்தில் அமைவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. அழகிடுதல் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.